जय जगन्नाथ बलदेव सुपुत्र महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभाதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமன் பாகவத கிளாஸ் கணிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்கம் முடியவன பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7, துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். இங்கிலீஷில் வந்துச்சு த சன் ஆஃப் துரோணர் பனிஷ். ஓகே, நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 23. ஓகே, பதம் 23. த்வாம் ஆத்யா புருஷா சாக்ஷாத் ஈஸ்வரா பிரகிருதே பரஹ மாயா வியூதஸ்ய சேத் சக்த்யா கைவல்யே ஸ்திதா ஆத்மனி த்வாம் ஆத்ய புருஷாம் சாக்ஷாத் ஈஸ்வரா பிரகிருதே பரஹ மாயாம் யூதஸ்ய சித் சக்த்யா கைவல்யே ஸ்திதா ஆத்மனி. वर्जा माता जी. वामात्या पुरुषा साक्षात् ईश्वरा प्रकृति परा मायायुदक्ष शक्त्या कैवल्ये स्थित आत्मनि. ओके, विजय माता जी. वामात्या पुरुषा साक्षात् ईश्वरा प्रकृति परः मायां युदस्य शिक्षत्या कैवल्ये स्थिता आत्मनि. द्वाम आत्या தாங்களே ஆதியானவர். ஆதியானவர் புருஷா. சரி ஆதியானவர். சரி, தாங்களே ஆதியானவர். எஸ், புருஷா அனுபவிக்கும் புருஷர். சாக்ஷாத் நேரடியாக. ஈஸ்வரா ஆளுநர். பிரகிருதே ஜட இயற்கை. பரா உன்னது. மாயாம் பௌதிக சக்தி. வியூதஸ்ய ஒதுக்கி தள்ளியவர். சித் சக்தியா அந்தரங்க சக்தியின் பலத்தால். கைவல்யே தூய்மையான நித்திய அறிவு மற்றும் ஆனந்தத்தில். ஸ்திதா வைத்து கொண்டவர். ஆத்மனி தன்னை. மொழிபெயர்ப்பு: தாங்களே மூல முழு முதற் கடவுளாவீர். தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவர். பௌதிக சக்திக்கு மேற்பட்டவர் ஆவார். உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விலக்கி விடுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கிறீர். எஸ் மதுஜி, ஸ்னேகா மதுஜி. You are the original personality of Godhead
who expands himself all over the creation and is transcendental to material energy. You have cast away the effects of the material energy by dint of your spiritual potency. You are always situated in eternal bliss and transcendental knowledge. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ் பொல்லூருக்கு ஜெய். பகவான் தாமரை பாதங்களில் சரணடைபவரால் அறியாமையில் பிடியிலிருந்து விடுபட முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். மாயா அல்லது ஜட வாழ்வு இருளை போன்றது. எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றதோ அங்கு இருள் அல்லது அறியாமை உடனே மறைந்து விடுகிறது. அறியாமை உலகிலிருந்து வெளியேறுவதற்கான மிகச் சிறந்த வழி இங்கு கூறப்பட்டுள்ளது. பகவான் இங்கு முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவரிடமிருந்து மற்றெல்லாம் முழுமுதற் கடவுளும் விரிவடைகின்றன. எங்கு பரவி இருப்பவரான விஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவங்க அவதாரமாவார். பகவான் தன்னை எண்ணில் அடங்காத முழுமுதற் கடவுளாகவும் ஜீவராசிகளாகவும் பல்வேறு சக்திகளாகவும் விரிவடைய செய்கிறார். ஆனால் யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றுகின்றனவோ அந்த முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜட உலகில் உணர்ந்தறியப்படும் பகவானின் எங்கும் பரவியுள்ள அம்சமும் கூட அவரது பூர்ணமற்ற ஓர் அவதாரமே ஆகும். ஆகவே அந்த பரமாத்மா அவருக்குள் அடங்கியவராகவே இருக்கிறார். பரிபூர்ண முழுமுதற் கடவுளான அவர் ஜட சிருஷ்டியால் தொட முடியாத உன்னத நிலையில் இருப்பதால் ஜட உலக செயல் விளைவுகளுடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இருள் சூரியனுக்கு எதிரானதாகும். எனவே இருள் சூரியனின் இருப்பதை சார்ந்ததாக உள்ளது. சூரியனுள் துளியும் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே நிரம்பியுள்ளது. அதுபோலவே பௌதிக இருப்பிற்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் ஆனந்தத்தால் பிறப்பட்டு உள்ளார். அவர் ஆனந்தம் நிரம்பியவர் என்பதுடன் பல்வேறு தெய்வீக இயல்புகளையும் கொண்டவர் ஆவார். பகவான் இயக்கமற்று இருப்பவர் அல்ல, ஆனால் சுறுசுறுப்பான பலதரப்பட்ட நிலைகளை கொண்டவர் ஆவார். ஜட இயற்கையின் முக்குணங்களால் சிக்கல் அடைந்துள்ள பௌதிக இயற்கையிலிருந்து அவர் வேறுபட்டிருக்கிறார். அவர் பரமன் அல்லது தலைவர் ஆவார். ஆகவே அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். அவருக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன. இச்சக்திகளால் அவர் பௌதிக உலகை படைத்து காத்து அளிக்கிறார். இருப்பினும் அவரது சொந்த வசிப்பிடத்தில் அனைத்தும் நித்தியமானவையும் பூர்ணமானவையும் ஆகும். உலக சக்திகளாலோ அல்லது சக்தி வாய்ந்த பிரதிநிதிகளாலோ மட்டுமே இயங்குகிறது என்பதல்ல, ஆனால் எல்லா சக்திகளையும் கொண்டவரான சக்தி வாய்ந்த புருஷரால் அது இயக்கப்படுகிறது. பதம் 24. டெக்ஸ்ட் 24. ஷாயேவ ஜீவலோகஸ்ய மாயா மோஹிதா சேதசா விதத்சே ஸ்வேன வீர்யேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம். மொழிபெயர்ப்பு: தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகளை செயற்படுத்துகிறீர்கள். பிரஜாமாதாஜி. And yet, though you are beyond the purview of the material energy, you execute the 4 principles of liberation characterized by religion and so on for the ultimate good of the conditioned soul. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல அபூர்வமான பொருளுக்கு ஜெய். ஜட இயற்கை குணங்களின் பாதிப்புக்கு உட்படாதவரான ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தனிப்பெரும் கருணையால் இவ்வுலகில் அவதரிக்கிறார்.
ஜட தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டவரான பகவான் அவரது அகாரணமான கருணையினால் மாயா சக்தியால் அடிமைப்படுத்தப்பட்டுள்ள வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் இவ்வுலகில் அவதரிக்கிறார். ஜீவராசிகள் ஜட சக்தியால் தாக்கப்படுகின்றனர். அந்த பௌதிக சக்திகளை அவர்கள் பொய்யான முறையில் அனுபவிக்க விரும்புகின்றனர். இருப்பினும் ஜீவராசியால் இன்புற்றிருக்க முடியவில்லை. ஒருவன் பகவானின் நித்திய தொண்டனாவான். இந்நிலையை அவன் மறக்கும் பொழுது ஜட உலகை அவன் அனுபவிக்க விரும்புகிறான். இது பகவானுடைய மாயைக்கு உட்பட்ட நிலையாகும். பந்தப்பட்ட ஜீவராசிகளின் பொய்யான புலனின்பத்தை ஒழித்து அவர்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். அதுவே வீழ்ந்த ஆத்மாக்களில் பகவான் கொண்டுள்ள தனிப்பெருங்கருணையாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஏகாதசி இன்னைக்கு ரொம்ப ஆக்ஸ்பீஷியஸாக டே. இன்னைக்கு என்ன ஏகாதசி தெரியுமா? அப்பாரவா? அப்பார ஏகாதசி. ஓகேவா? ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகாதசி என்றால் எத்தனாவது நாள் ரவி பிரபு? எத்தனாவது நாள் பன்னீர் பிரபு? ஏகாதசி எத்தனை நாள் வருவோம்? சேமதி 11. ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆவது நாள். மாதத்துக்கு 2 ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி அன்னைக்கு யார் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு நினைக்கிறோமோ, ஏகாதசி என்ற விஷயத்தை வந்து நினைச்சாலே மிகப்பெரிய ஒரு நன்மை. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி அன்னைக்கு பாகவதம் கேட்குறது ரொம்ப 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 நன்மை. அதை விட வேறு எந்த ஒரு நன்மையும் இருக்க முடியாது. அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு பகவான் வந்து உபவாசம் சொல்லுவாங்க. உபவாசம்னா பகவானுக்கு நெருங்கி இருக்குது, பகவானுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது தான் உபவாசம். உப்பன்னா கிட்ட, வாசம்னா வந்து இருக்குதுன்னு நினைக்கிறோம், எக்ஸிஸ்டன்னு அர்த்தம். அதனால் உபவாசம்னா பகவான் கிட்ட இருக்குது. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏகாதசி இந்த 11 நாளில் பகவான் நம்மளுக்கு முழு கருணை கொடுத்துருக்காரு. ஒரு ஃபுல் ஆஃபர் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அந்த ஆஃபர் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பொருள் விலை இருக்குது, சமயத்தில் கடையில் வந்து ஆஃபர் போடுவாங்க, இந்த மாதிரி விலை குறைவாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து ஏகாதசி அன்றைக்கி பகவான் தன்னோட கருணையை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாரு. ஓகே, அதனால தான் இந்த அன்றைக்கி வந்து நம்ம வந்து தானியங்கள் வந்து சாப்பிட்றதில்ல, நம்ம வந்து விரதங்கள் இருந்து பழம் பால் அந்த மாதிரி சாப்பிட்றது. அந்த அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி கிளாஸு பாகவதம் கேட்குறது இட்ஸ் வெரி வெரி ஆக்ஸ்பீஷியஸ். ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க? பிரபு சொல்லுங்கள். சுத கோஸ்வாமி யார்கிட்ட பேசுகிறாரு? சவுனக ரிஷிக்கிட்ட பேசுகிறாரு. சுத கோஸ்வாமி வந்து சவுனக ரிஷிக்கிட்ட பேசுகிறாரு. இது எங்கே பேசியிருக்கிறாங்க? இந்த கதை இப்போ எங்கே பேசியிருக்கிறாங்க யாருக்கு தெரியுமா? இந்த கதை இப்போ எங்கே பேசியிருக்க? சவுனக ரிஷி எங்கே உட்காந்து சுத கோஸ்வாமி கேட்டு இருக்காரு? நோ எங்கே மாதாஜி? விஜய மாதாஜி, கேஷவ கதை மாதாஜி, பிரஜராணி மாதாஜி, பிரஜராணி மாதாஜி விளங்குதா? எங்கே கேட்குறாரு? நைமஷாரண்ய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் காடு. அந்த நைமஷாரண்ய காட்டில் அங்கே உட்காந்து சுத கோஸ்வாமி சொல்கிறாரு, சவுனக ரிஷி கேட்டு இருக்கிறாங்க. என்னது நீங்கள் சொன்னீங்க 6 சொன்னீங்க ப்ரோ, அது வந்து பரீட்சித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமியும். இது சுத கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் அது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கரையில் உட்காந்து அங்கே பேசினார். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கதை ரீதியாக முதல் பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய 5 பசங்களை வந்து துரோணாச்சாரியோட பையன், அவன் பேர் என்னது? அஸ்வத்தாமன். அவர் என்ன பண்ணுறாரு? கழுத்தை வெட்டிட்டார். அப்போ கழுத்தை வெட்டின 5 பசங்களோட பானோட 5 பசங்க கழுத்தை வெட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அவர் தப்பிச்சு ஓடுறாரு, கௌரவர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க வந்து துரட்டிட்டு போகிறாங்க. யார்? அர்ஜுனன் இவங்களாம் அவர் பிடிக்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஓடாமல் அவர் வந்து போன வாரம் பார்த்தோம் ஒரு வெப்பன் பைக்கிறார். என்னது அது? பிரம்மாஸ்திரம். கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி.
அந்த அஸ்திரத்தை வந்து பாய்க்கிறாரு. அப்போ அதை பாய்ச்சோ அது வந்து அவர் அந்த வெப்பனை வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, விட்டுட்டார். அது விட்டோடனே அது வந்து இருக்குது. அப்போ அந்த டைமில் இந்த சைடு இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. உடனே ஆபத்து வந்தோடனே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இப்போ படிச்சுருக்கோம் நம்ம. ஓகேவா? பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாரு. பகவானை நினச்சி பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணும்போது அவரை க்ளோரிஃபை பண்ணணும். அந்த க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ப்ரேயர் தான் போன வாரம் ஒன்று பார்த்தோம், இன்றைக்கி 2 பார்த்துருக்கோம். அதில் வந்து 23 வந்து என்னதுன்னா, 23 என்ன சொல்கிறாருன்னா, தாங்களே முழு கடவுள் பகவானே யூ ஆர் சுப்ரீம், தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவரும் பௌதிக சக்திக்கு மேற்பட்டவரும் ஆவீர். பகவான் தான் இந்த உலகத்தை வந்து எல்லாத்தையும் அவர் தான் வந்து முழு சக்தி கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் அந்த ஜட உலகத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு, என்னது, உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தி விளைவுகளை நீங்கள் விலக்கி விடுக்கிறீர்கள். அதாவது ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி மூலியமாக பௌதிகமான மெட்டீரியல் பொட்டன்சியை வந்து பௌதிக சக்தியை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், டிஃபீட் பண்ண முடியும். அதாவது ஆன்மீக சக்தியால் மூலமாக தான் நம்ம வந்து இந்த பௌதிக சக்தியை வந்து நம்ம வந்து எதிர்நோக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கிறேன். நீங்கள் பகவான், நீங்கள் எப்போவுமே ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, எப்போவுமே அறிவு நிறைந்தவராக ஃபுல் நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 24 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறேன்னா, தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்டவை, யூ ஆர் த பியாண்ட் ஆஃப் த மெட்டீரியல் நேச்சர். நீங்கள் பௌதிக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கீங்க. ஓகேவா? பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகளே செய்யப்படுது. அதாவது நீங்கள் ஜீவாத்மாவுக்காக, இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாவுக்காக நீங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து அவங்களுக்கு காரணமற்ற கருணை கொடுத்து அவங்கள இங்கேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக, அவங்கள இங்கேருந்து விடுவிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. புரியுதா ரமேஷ் பிரபு? புரியுதா பிரபு? ஓகே, இதை குளிஃபை பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் வந்து குளிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, பகவானை புகழ்ந்து பேசுறது ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் முடியும். எப்போ நம்ம வந்து பக்தன் என்ற நிலைக்கு வருமோ அப்போ தான் நம்ம வந்து பகவானை குளிஃபை பண்ண முடியும். ஓகேவா? பக்தன் என்ற நிலைக்கு வராத வரைக்கும், அசுரதனங்கள் நிறைந்த மனசு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பகவானை குளிஃபை பண்ண முடியுமா கேஷ்வகந்த மதஜி? முடியாது. எஸ், வெரி குட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தன் என்ற பொசிஷன், பக்தன் என்ற நிலை வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு பூர்ண ஞானம், ஊஸ் த பூர்ண வஸ்துனா யார் இங்கே வந்து முழு கம்ப்ளீட்டானவர் அப்படி புரியும். அது புரியாத வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பல வகையான சம்சாத்மா வினாஷாதி எல்லா வகையான டவுட்டும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். பகவான் கிருஷ்ணர் எப்போ நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதோ தென் எல்லா டவுட்டும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிரும், எந்த டவுட்டும் நம்மளுக்கு இருக்காது. அந்த பகவானை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவானை கனெக்ட் பண்ணுற பக்தி தரக்கூடியது பக்தன். பகவான், பக்தி அண்ட் பக்தா, இந்த 3மே என்றைக்குமே ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம பகவானை அடையணும்னா பகவானுக்கு முன்னுக்கக்கூடிய பக்தி எடுத்துக்கணும், பக்தி தரக்கூடிய பக்தரோட சங்கத்தில் நம்ம இருக்கணும். பக்திஸ்து பகவத் சங்க பிரஜாயிதே. பக்தி எங்கே வந்து நம்மளுக்கு வந்து வளரும்னா பகவத் பக்த சங்கம், டிவோட்டி அசோசியேஷன் தான் நம்மளுக்கு பக்தி வளரும். அப்போ தான் பகவானை பற்றி இந்த மாதிரியான சக்திகளை புரிஞ்சிக்க முடியும். பகவான் ஒன்றும் சொல்கிற இந்த பொருள் என்ன சொல்கிறேன் ட்ரான்ஸ்லேஷனில் 23 ஓகே 23 வந்து அவர் குறிப்பிட பண்ணாலும் 24 வந்து பார்த்திங்கன்னா மாயாக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் பகவான் இந்த பூமிக்கு வரார். ஓகேவா? அதில் பிரபு அழகாக சொல்லியிருக்காரு. 23 என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் வெளிச்சம் பகவான் சூரியன் வெளிச்சம் மாதிரி, மாயா வந்து இருட்டு மாதிரி. ஓகேவா? இங்கே இருட்டுன்னு எதை சொல்கிறாங்க பிரபு? யார் சொல்ல முடியும்? இங்கே இருட்டுனா வந்து என்னது? அறியாமை ஏன் இருட்டுன்னு சொல்கிறாங்க? ஏன் நம்ம அறியாமை இருட்டுன்னு சொல்கிறோம்? நம்ம என்ன காரணம்? பன்னீர் பிரபு சொல்லுங்கள். ஏன் அறியாமை இருட்டுக்கு நம்ம வந்து ஏன் வந்து சிமுலேட் பண்ணுறோம், ஏன் ஒப்பிடுறோம்? ஒழுங்கான சிந்தனை இருக்காது. ஓகே, வேறு
ஒழுங்கா சிந்தனை இருக்காது. வேறு வருவோம் வேறு. ஏன் மதுஜி, ஏன் மாயா வந்து டார்க்னஸ்க்கு இது பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க? ஏன் இப்போ டார்க்னஸ் வர்றாங்க? அகங்காரமா? சரி, வேறு கேசவகந்த மதுஜி? அதான் மது, மாயா இஸ் இக்னோரன்ஸ். ஏன் வந்து டார்க்னஸ் எப்பவுமே, ஏன் மாயா வந்து ஒரு இருட்டு, மாயா வந்து இருட்டுக்கு சொல்கிறாங்க, பகவான் வந்து வெளிச்சத்துக்கு சொல்கிறாங்க? வாய் ஏன் பகவான் என்றைக்குமே வெளிச்சம் லைட்டுன்னு சொல்கிறாங்க, மாயா வந்து ஏன் இருட்டுன்னு சொல்கிறாங்க? பாலு பிரபு. எதையும் பார்க்க முடியாது. அதிகம் எதையும் பார்க்க முடியாது. எதில் இருந்தால் எதையும் பார்க்க, எதை பார்க்க முடியாது? இருந்தாலும் எதையும் பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. எதையும் பார்க்க முடியாது. ஓகே ரமேஷ் பிரபு. கட்ட பாதைக்கு வந்து எது கெட்ட பாதை கொண்டு போகுது? மாயா வந்து கெட்ட பாதை கொண்டு போகுது, ஒரு தவறான பாதை கொண்டு போகுது. வெரி குட் பிரபு. அதான் மாயா வந்து எதுக்காக? மாயா அந்தகார்னா மாயா வந்து என்று இருட்டுனா என்ன ஆகுதுன்னா, இந்த வெளியில் பார்க்குற இருட்டுக்கு அந்த மாதிரி இல்லை, வெளியில் இருட்டு இருக்குது, மாயா இருட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நாலேஜ் ஞானம் இருக்குல்ல, நாலேஜ் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து சிமுலேட் பண்ணுவாங்க? லைட்டு தான் வந்து இப்போ ஞானம் சொல்லுவாங்க. ஓகே, அறிவு என்ற வெளிச்சம் அந்த சொல்லுவாங்க. அப்போ எது வெளிச்சம் எது இருட்டு, முதல் அது ரெண்டு டிஃப்ரெண்ட் தெரியணும். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து மாயா கிட்டே நம்ம காப்பாற்ற வராரு சொல்கிறாரு. ஓகேவா? பகவான் வந்து சூரியன், மாயா வந்து இருட்டு அப்படி சொல்லப்படுது. இங்கே வந்து எது வந்து சூரியன் எது இருட்டு? ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மாயா அது வந்து என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் இது வந்து ஜட உலகம், இது வந்து இட்ஸ் டெம்பரவரியான உலகம். இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, இதுதான் முதல் ஞானம். இதை தெரிஞ்சிக்காமல் போகிறோம்ல, இதுதான் முதல் அறியாமை. ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இந்த உலகம் வந்து இஸ் அ டெம்பரவரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த டெம்பரவரி உலகம் தற்காலிக உலகம் நம்பவே மாட்டாங்க. ஓகேவா? இன்னொன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து தவறாக பாவங்கள்லாம் பண்ணமே ஆனால், சில விஷயங்கள் செஞ்சமே ஆனால், திருப்பி இந்த பூமியில் பிறக்க முடியாது, பிறக்கக்கூடாது வருவோம் இல்லை. இப்போ பாவம் பண்ணிட்டா திருப்பி பிறக்க மாட்டோமா? ஆனால் வெளியில் பல மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, மறுபிறவி இல்லை, இந்த பிறவி தான். ஏன் சொல்கிறீங்க உனக்கு மகேஸ்வரம்? மனசு தான் காரணம், மனசு ஒழுங்காக எல்லாம் ஓகேவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகத்தில் வந்து பாவம் பண்ணால் திருப்பி இங்கே பிறக்கணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்கள, இதுதான் நம்மளுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஞானம். இது தெரியாமல் இருக்கும்ல, இதுதான் வந்து அறியாமை. இதுதான் வெறும் பேசிக் வந்து இதுதான். பிறகு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அறியாமைன்னா என்னது, மாயன்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பகவான் வந்து இங்கே எதுக்காக இங்கே வராரு, காரணம் என்னதுன்னா, நம்மளையும் இங்கே காப்பாற்று தான் வராரு. காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றுவார்? கயிறு கொடுத்தா போடுவா, இல்லை ஒரு போர்டு எடுத்து போர்டில் குத்திட்டு போயிடுவாரா? நம்மளை எப்படி காப்பாற்றுறாரு? பக்தியெலாம் கூட ரொம்ப வேறு. முக்கியமாக எது வச்சு காப்பாற்றுறாரு நம்மளுக்கு? குரு. இப்போ குரு வந்து நிறைய பேர் நடமாடி இருக்காங்க. ஜெயபதி மறைச்சி எத்தனை வாட்டி போயிட்டு வராரு, எது வர்றாரு, எல்லாருமே மொத்த மலேசியா வந்து குமிஞ்சு இருக்குது ஏர்போர்ட்டில். எல்லோரும் வராங்களா பிரபு? மகேஷ் சொல்லுங்கள். ஒரு குரு ஒரு புரோபாதம் வராருன்னா இந்த மொத்த பிஎம் இங்கே இருக்குமா? இருக்காது. அதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு எது வந்து நம்மளை காப்பாற்றுது? ஃபர்ஸ்ட் நம்மளை காப்பாற்று இங்கே பகவான். இங்கே பகவான் காப்பாற்றுறால, என்னவா இருந்து நம்மளை காப்பாற்றுற ஒன்று சொல்லலாம், சாஸ்திரம் சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நாலேஜ். இந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளை வந்து இங்கே யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த நாலேஜ் வந்து அது வந்து இப்போ பஞ்சமே இல்லை, எல்லா நாலேஜும் கிடைக்கிது. ஏன் சேமாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பாவம் கிளாஸ் போகிறாங்க மார்னிங்கு, ஏமாதிரி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இங்கே வராங்க, ஆன்லைன் கிளாஸ் வராங்க, ஸோ மச் நாலேஜ் ஆன்லைன். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குலாம் தெரியாமல் இன்னும் நிறைய கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நார்மலாக ஆன்லைனில் ஓடிட்டு அன்னாடிக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. நாலேஜ் வந்து பறக்குது, இங்கேயும் அங்கேயும் பறக்குது, எல்லா இடத்துலையும் மலேசியா பறந்துட்டே இருக்குது, நாலேஜ் பறக்குது. ஏன் பண்ணிடுவோம்? வார சண்டே கிளாஸு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஓடுது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
அந்த ஞானம் உண்மையிலே கிடச்சி நம்ம வந்து அந்த அறியாமல் என்ற இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டால் பாதி வெளிச்சமாக இருக்குது பிரபு, பாதி வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. பாதி நம்பிக்கை இருக்குது, பாதி வந்து நம்பிக்கை இல்லை. பாதி நம்பலான்னு சொல்லி தோணுனது முன்னுக்கு எடுத்து வரும், ஆனால் பாதி நம்ப முடியல. அதாவது பகவான் வந்து முழு இருட்டில் உள்ளவனை கூட காப்பாற்றுவார், முழு வெளிச்சத்தில் உள்ளவனையும் காப்பாற்றுவார். அந்த வெளிச்சத்தில் பாதி இருட்டில் பாதி, இந்த மாற்றி மாற்றி ரெண்டு இதில் இருக்கிறது இல்லை பார்த்தீங்களா. பகவான் யோசிப்பார், யோசிக்க காப்பாற்றுவார். அட்லீஸ்ட் வெளிச்சம் கொஞ்சமாச்சு தெரியுதானே. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த நாலேஜ் சரியாக கல்டிவேஷன் ஆகாத காரணத்தினால என்ன நடக்குது, நம்ம திருப்பி இருட்டுக்கு போயிடுறோம். வெளிச்சத்துக்கு வரோம், திருப்பி இருட்டுக்கு போயிடும். முழு வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோமே ஆனால் நம்ம திருப்பி இருட்டுக்கு போக மாட்டோம். பகவான்கிட்ட முழுமையாக வந்துட்டோம்னா நம்ம திரும்பி பௌதிக லோகத்துக்கு போக மாட்டோம். ஆனால் பகவான் பாதி பௌதிக பாதி அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது தான் அது திருப்பியும் பௌதிகத்துக்கு போகிறதுக்கு, திருப்பியும் அந்த மாயாக்குள்ளே போகிறதுக்கு, திருப்பியும் பாவங்காரியம் செய்கிறதுக்கு, என்னென்ன பாவம் விட்டுட்டு ஹரே கிருஷ்ணங்களை வந்தோமோ அந்த பாவம் திருப்பி செய்யறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உதாரணம் சொல்லுங்கள், சில பேர் வந்து ஹரே கிருஷ்ணன் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து நான்வெஜ்ஜிலேருந்து அசைவத்துலேருந்து வெஜிடேரியனாக மாறிப்பாங்க, சைவம் மாறிப்பாங்க. ஆனால் அது சரியான நாலேஜ் கல்டிவேஷன் ஆகாதனால, சரியான நாலேஜ் எடுக்காதனால காலப்போக்க போக 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 என்ன பண்ணுவாங்க, சும்மா கிளாஸுக்கு வரும் போவோம் அப்படியே இருக்க என்ன ஆயிரும், திடீர்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை குறையும் போது, ஃபேத்து குறையும் போது, வெளியிலோட இன்ஃப்ளூயன்ஸ், வெளியில் உள்ள மக்களோட ஆதிக்கம் அதிகமாகும்போது என்ன பண்ணிடும், பரவாயில்ல ஒரு நாள் தானே கொஞ்சம் வெங்காயம் பொண்ணு போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டில் சைவம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சரி பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே அப்படியே பழக போவோம். சரி நம்ம அப்புறம் நான் சிக்கன் எடுக்கல, ஒரு கறி மட்டும் எடுத்துக்கிறேன், சிக்கன் எடுக்கல ஒரு கறி மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் போக போக என்ன போகிறோம், சிக்கன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏதோ விட்டுட்டு திருப்பி வந்தோமோ திருப்பி அதே இடத்துல போயிடும். இந்த மாதிரி கேஸ் நிறையா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருட்டுனா அறியாமைனா என்னது, மாயா, பாவகாரியங்கள், பகவானுக்கு எதிராக உள்ள செயல்கள் பாவகாரியங்கள், அது மாயா. வெளிச்சம்னா வந்து என்னது, தர்மத்தின் வழி, பகவான் என்ன சொல்கிறோம் அதை கேட்குது, தர்மஸ்து சாக்ஷாத் பகவத் பிரணிதம். அப்போ நம்ம பகவான் நாலேஜுக்கு வந்துட்டு சரியாக வந்து வரலைன்னா திருப்பியும் நம்ம திருப்பியும் அந்த மாயாக்கிட்டே போயிடுவோம், பௌதிக செயல்கள் செய்ய போயிடுவோம். காரணம்னா அங்கே என்ன வந்து பத்தலைன்னா அங்கே நாலேஜ் பத்தலை. ஆனால் நாலேஜ் நம்ம மூட்டை மூட்டையாக பார்க்குது. ஆனால் இருந்தாலும் திருப்பி ஏன் வந்து நம்பிக்கை வர மாட்டேது, ஏன் அங்கே தடுமாறுது? காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து சரியான என்ன சொல்கிறதுனா, அது வந்து நாலேஜ் வந்து ஞானம் விஞ்ஞானமாக மாறலை, அது மிகப்பெரிய ஒரு காரணம். ரெண்டாவது பல விஷயங்களுக்கு அது என்னென்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன், இதுக்கு ரிலேட்டடாக எடுத்து வருது. இதை சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் இருக்கார்ல, யார் பக்தி சித்தாந்த தாக்கூர்? மகேஷ் சொல்லுங்கள். படத்தில் இருக்கார். எந்த படத்தில் இருக்கார்? எத்தனை படம்? இங்கேருந்து 1 2 3 4 அங்கேயா 1 2 3 இங்கேயா எங்கே இருக்காரு? 1 இருக்காரு. அதுதான் இல்லை. ரெண்டாவது இருக்கிறாரா? அதுதான் இல்லை. ரமேஷ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யாரு? ரமே அதான் அந்த எங்கே போடுவோம், எத்தனை படம் எங்கே அப்படிலாம் முடியாது. இங்கேருந்து மொதல் படம் இதுதான், இந்த படம் இதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ரமேஷ் தெரிஞ்சுக்கங்க, கேபுரம் ரவிபுரம் எல்லாரும், இதுதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த தாக்கூர். இவர் வந்து யாருன்னா நம்ம ஸ்ரீல பிரபுபாத மகாராஜோடைய குருநாதர். இவருக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்த சீடர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புலிங்க, ஓகேவா? எல்லாம் வந்து புலி, எல்லாம் வந்து எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி. அதில் சில பிரபுபாதருடைய காட் பிரதர், அதாவது மகாராஜோட பக்தி மகாராஜோட ஒரு முக்கியமான ஒரு சீடர் பக்தி ரக்ஷ ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ். அவர் வந்து பார்த்திங்கன்னா சில பிரபுபாதர் மறைஞ்ச பிறகு நிறைய பேருக்கு வந்து அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டினார், நிறைய எப்படி செய்யணும் என்ன சொல்லி கொடுக்குறாரு. சில பிரபுபாதரே அவருக்கு வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், இவர்கிட்ட நிறைய கற்றுக்குங்கன்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து நான் அதை எடுத்துருக்கேன். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம வந்து எப்படி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சேவை செய்யக்கூடிய டிசைரை வளர்த்துக்கிறது? ஏன்னா இங்கே மனசில் 1008 விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிருக்கு, 1008 ஆசைகள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.
ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் மீது, பகவான் கிருஷ்ணருடைய சேவை மீது எப்படி நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வருது, மனசு எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வருது, எப்படி அதுக்கு ஆர்வம் செலுத்துறது? ஏன் இதை நான் எடுத்தேன்னா, பிகாஸ் காரணம் என்னென்னா, இப்போ நம்ம பகவான் வெளிச்சமாக இருக்க சூரியன் வெளிச்சமாக இருக்கிறாரு, இது நாலேஜபிள் பர்சன். நம்ம மாயா இருட்டில் இருக்கோம். ஆனால் எல்லா நாலேஜும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் ஸ்டில் வந்து நம்ம நம்பிக்கை வருது, நம்பிக்கை வரல. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நம்மளோட நாலேஜ் சரியாக ப்ராப்பராக கல்டிவேட் ஆகலைன்னா சில இடத்துல நம்ம கிளாஸ் நிறையா கேட்குறோம், ஆனால் வந்து ப்ராக்டிக்கலில் செயலில் இல்லை. அப்போ இங்கே நாலேஜ், இந்த ஞானம் எப்படி நம்மளுக்கு விஞ்ஞானம் மாறும்னா, நம்ம கேட்குற நாலேஜை நம்மளுக்கு குரு கருணை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஞானமாக நம்மளுக்கு இறங்கும். நாலேஜ் ஞானமாக இறங்கும். அந்த மாதிரி அந்த நாலேஜ் ஞானம் விஞ்ஞானமாக மாறும். இந்த ஞானம் விஞ்ஞானம் மாறும் போது நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும். தென் அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பகவான் கிட்ட முழுசாக வந்துடும். ஒன்றுன்னு வந்து என்னென்னா, நம்ம கேட்குற விஷயங்களை கேட்டுட்டு சும்மா இல்லாமல் அதை சேவையாக செயல்படுத்தும் போது, உழைப்பு போடும்போது அந்த ஞானம் விஞ்ஞானம் மாறும். அப்போ மாறச்சிங்க என்ன சொல்கிறேன்னா, இங்கே சேவை மனப்பான்மை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அறியாமையிலேருந்து விடுபடுறதுக்கு, பகவான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சேவை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிட்டிவ், அதாவது நேர்மறை சொல்லுவாங்க. பாசிட்டிவ் விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் விஷயம் வெளியாகிடும். பாசிட்டிவ் விஷயம் வந்து உள்ளே வரும்போது நெகட்டிவ் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிடும். அதே போல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாசிட்டிவ்னு சொல்கிறது வந்து என்னதுன்னா, பகவானோட பக்தர்களுடைய சத்சங்கம், சாது சங்கம், சாஸ்திரம், இந்த விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத விஷயங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே வந்து நம்மளை வந்து பாவம் செய்ய வைக்கக்கூடிய இருந்த மனநிலை, மனசெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி குறைய ஆரம்பிச்சிடும். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் வாழ்க்கையில் இதெல்லாம் நிப்பாட்டவே முடியாது, இதெல்லாம் நான் வந்து நிப்பாட்டவே முடியாது, நான்லாம் இதெல்லாம் மாறவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் எல்லாம் மாற்ற முடியும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, வெளியில் போகும்போது நான்லாம் அசைவம் இல்லாமல் இருக்க முடியாது பிரபு, நாங்களாம் வந்து சைவமாக முடியவே முடியாது, அசைவம் தான் இருந்தாகணும். அப்படி இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து சாப்பாடை, உணவை மாற்றி சைவம் மாறி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆன்மீக வாழ்க்கையினா பிடிக்காது இருந்தவங்க கூட நிறைய பேர் மாறி இருக்காங்க. இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் வந்ததுன்னா, பகவானுடைய காரணமற்ற கருணை அண்ட் பக்தர்களுடைய கருணை. அப்போ சத்சங்கம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங்கம்னா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கிளாஸ் கேட்குறோம், ஒரு இடத்துக்கு வர நாலேஜ் எடுத்துக்கிறோம். சும்மா வந்துட்டு போகிறது சத்சங்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மா வந்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் கேட்குறோம், நிறைய பேர் கேட்குது. இந்த சவுண்டு இங்கே இருக்கக்கூடிய பூச்சி, அல்லது கர்மம்பூச்சி, இதுங்களும் கேட்கும். ஆனால் சத்சங்கம் வந்து யார் எடுக்க முடியும்னா, ஓன்லி நம்ம மனித பிரிவுகள், நம்ம ஹியூமன் பீயிங் மட்டும் தான் நம்ம சத்சங்கம் செய்ய முடியும். மிருகங்கள் சத்சங்கம் செய்ய முடியாது. மிருகங்களுக்கு கருணை கொடுப்பார் பகவான். ஆனால் சத்சங்கம் வந்து ஓன்லி ஹியூமன் பீயிங், மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம சத்சங்கம் பண்ண முடியும். நம்ம அந்த எலி பூச்சி அந்த பூரா மாரி நம்ம சும்மா வந்து உள்ளுக்குள்ளே அந்த பில்டிங்கில் வந்துட்டு போகிற மாதிரி சும்மா ஜஸ்ட் என்டர் அண்ட் கோ அந்த மாரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தமே ஆனால் அது சத்சங்கம் இல்லை. சத்சங்கத்தோடைய முதல் ரிசல்ட் வந்து என்னதுன்னா, மகாராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சத்சங்கம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறோம், தொடர்ந்து வந்து ஒரு குருவோடைய ஆச்சாரியருடைய அந்த கிளாஸ்லாம் கேட்குறோம். அப்போ அதோட ரிசல்ட் வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேத் டெவலப் ஆகும், நம்பிக்கை டெவலப் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி வரும். இந்த நம்பிக்கையும் சரணாகதியும் இது உருவாகிற ஒரே ஒரு இடம் வந்து எங்கே பிரபு? சத்சங்கம். சத்சங்கம்னா என்னது? டிவோட் எஸ்டிஷன், இதான் சத்சங்கம். சத்சங்கத்தில் முதல் ரிசல்ட் வந்து என்னது? நம்பிக்கை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி. அப்போ இந்த நம்பிக்கை எதில் வரணும்னா, சாஸ்திரம் மீது நம்பிக்கை வரணும், சார்ந்த ஆச்சாரியர்கள் மீது நம்பிக்கை வரணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆரம்பிச்சது நம்மளால் வந்துட்டுருக்குறோம். இந்த கிளாஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு 1% கூட ஒன்றும் நம்பிக்கை வரல.
நம்மளுக்கு ஒன்றும் நம்பிக்கை என்ற அந்த பெர்சன்டேஜே ஒன்றும் நம்மளுக்கு எரைஸ் ஆக மேலே ஏஞ்சிருக்கலன்னா எங்கேயோ கோளாறு இருக்குது. ஒன்று பேசுகிற இடத்துல கோளாறு இருக்கணும், இல்லை கேட்குற நம்மக்கிட்ட ஒரு கோளாறு இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கணும். அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வரணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை டெவலப் ஆகணும். பிறகு வந்து அந்த நம்பிக்கை எதில் இருக்குன்னா சாஸ்திரம் என் குருவோட வார்த்தை மீது நம்பிக்கை வளரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேன சொல்லி நம்மளுக்கு சரணாகதி வரும். ஓகேவா? இந்த நம்பிக்கையும் சரணாகதியும் எப்போ வந்து வர ஆரம்பிக்குதோ தென் அப்போ தான் நம்மளுடைய அந்த உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டு இருக்குல்ல, அந்த மாயா இருக்குல்ல, அந்த மெட்டல் டிசையர் ஆசைகள் இருக்குல்ல, இந்த ஆசைகள் சொல்லி இந்த சட்சங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு அதை தூள் ஆக்கிடும். இதுதான் இதோட ப்ராசஸ். எதுக்காக சட்சங்கம் டிவோட் எஜுகேஷன் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் உட்காந்து புக்கு படிக்கலாம், கரெக்டாக இல்லையா மகேஷ் பிரபு? வீட்டில் உட்காந்து படிக்கலாமா இல்லையா? ஆனால் நம்மளால் ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்க முடியுமா கேட்டிங்கன்னா படித்து புரியும். ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது அதில் சொல்லுங்கள் பிரபு? இப்போ புக்கில் இருக்கிற விஷயத்த வீட்டில் உட்காந்து நம்ம படிக்கலாம், புரியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது? டிஸ்டர்ப் இருக்குமா? ஓகே, இல்லை சரி, அது ஓகே. ஒன்று முக்கியமாக என்ன பிரச்சனை இருக்கு? டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, இல்லை இப்போ தனியாக இதெல்லாம் உட்காந்து படிக்க முடியும், புக்கில் உள்ள தான் படிக்கிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம தனியாக படிக்கும்போது ஒரு பிரச்சனை வரும் நம்மளுக்கு. இப்போ இதே ஸ்லோகத்தை இதே விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், படிக்க முடியாதுன்னு இல்லை, படிக்கலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கும் ஒரு விஷயங்கள் புரியும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. வேறு சிந்தனைங்களுக்கு. ஓகே, வெரி குட். பண்ணி வருவோ, பதில் கூறுங்கள் வருவோ. என்ன பிரச்சனைனா ஸ்பெக்குலேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக நம்மளோட ஐடியா வச்சு தான் இதை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரே விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க வச்சிங்களேன், 2 காது 4 கால் அதுக்கு வால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த 10 பேர் என்னென்ன புரிஞ்சுக்குவாங்க? 2 காது, ஒரு வால், அப்புறம் 4 லெக்கு, 4 கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது, ஒரு டெய்ல் இருக்குது. இப்போ 10 பேர் சொன்னால் இதை வெறிங்கன்னு சொன்னால் என்ன வச்சு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே புரிஞ்சு என்னென்னு கேட்டு என்னென்னு சொல்லுவாங்க? இந்த 2 காது 4 காலும் ஒரு வாலும் யார் யாருக்கெல்லாம் இருக்கு? என்னென்ன மிருகங்களுக்கு இருக்கு? நாய்க்கு இருக்கு, பூனைக்கு இருக்கு, குதிரைக்கு இருக்கு, மாடுக்கு இருக்கு, யானைக்கு இருக்கு. கட்டளை வந்து இதான் ஸ்பெக்குலேஷன். அப்புறம் மூஞ்சி சட்டம் கொடுத்துருச்சு. இதான் கற்பனை. இந்த 4 கால் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு வால் எல்லாத்துக்கும் இருக்குது, 2 காது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அங்கே அவுட்புட் பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் நம்ம புரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒருத்தன் யானைன்னு புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தன் நாய்னு புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தங்க வந்து பண்டி கூட எடுத்துக்கலாம், ஒருத்தன் குதிரை கூட எடுத்துக்கலாம், யானை எடுத்துக்கலாம், எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மாடுன்னு சொல்ல வருவேன், நான் பசு தான் சொல்ல வருவேன். ஆனால் அங்கே புரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேறையாக இருக்கும். இதான் ஸ்பெக்குலேஷன், மென்டல் ஸ்பெக்குலேஷன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் படிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் சட்சங்கத்துக்கு வராமல் தனியாக படித்து புரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறது, தனியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறது, தனிப்பட்ட முறையில் கலியுகத்தில் இந்த உலோகத்தில் நம்ம வந்து பக்தியும் சரி நாலேஜும் சரி நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சட்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இங்கே ரூப கோஸ்வாமி பார்த்தா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய சுஹுர்த சர்வபூத்தான பகவத்கீதை சொல்ல வருது, ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார். கிருஷ்ணர் நம்மளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் இருக்குது கிருஷ்ணருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தாமோதரா சொல்கிறோம். எதுக்கு தாமோதரம் சொல்கிறோம்? இப்போ தாமோதரம் எதுவும் சொல்கிறோம் மகேஷ் பிரபு? ஃப்ரெண்டை போய் பார்க்குறதா? அதை பாருங்க பின்னால், அதான் தாமோதரா. அந்த ஃபோட்டோ அம்மா வந்து அவங்க அம்மா உரலில் கட்டி போடுறாங்க. தாமனா வயிறு, உதரனா தாமனா வந்து கயிறு, உதரனா வயிறு, அப்போ கையில் கட்டி போடுறாங்க. அதான் தாமோதரம் சொல்கிறோம். அது ஸ்பெசிஃபிக்காக பேர் இருக்குது. பகவான் நம்மளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பேர் இருக்குது. யார் சொல்கிறா? யார் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு பிரசாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
எல்லா பேருக்கும் ஒரு ஸ்பெஷல். இப்போ உதாரணத்துக்கு பகவான் பசு மேய்க்கிறாரு, அதனால் அவங்க வந்து கோவிந்தா. கோவிந்தானா பசுக்களை பசுக்களை மேய்க்கிறோம் அர்த்தம். கிரிவரதாரி அப்படின்னு பேர் இருக்குது. கிரிவரதாரி என்ன அர்த்தம்? கோவர்தன் கிரினா மலைன்னு அர்த்தம், மவுண்டன். அப்போ மலையை தூக்கினவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோபிநாதா கோபியர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற கோபியர்களை கூட இருக்கிறவன்னு சொல்லி அர்த்தம். ஷாம சுந்தரனா என்ன அர்த்தம்? ஷாமத்தோட கருப்புன்னு அர்த்தம், கருநிறத்தில் இருக்கக்கூடிய பகவானே அர்த்தம். கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது. என்ன அது? தாமோதர் இல்லை, கேசவகந்தமதி. நீ பாருங்க, கோபாலா. கோபால் நம்மாட்ட வச்சுருக்கீங்க, அதான் கோபாலா. கோபால்லாம் வந்து என்ன அர்த்தம்னா வந்து கோபர்களுக்கு வந்து ஃப்ரெண்டு, கோபர்களுக்கு ஃப்ரெண்டு தான் கோபால். என்ன பேர்? தீனபந்து. தீனபந்து, தீனபந்து தயம்பா அப்படின்னு வந்து பகவானை கூப்பிடுவாங்க. அதாவது வந்து தயம்பான்னு என்ன அர்த்தம்னா பகவான் நம்மளோட ஃப்ரெண்டு. தீனபந்து தயம்பான்னு என்ன அர்த்தம்னா நம்மளை காப்பாற்றுக்காக இந்த பூமிக்கு பகவான் வந்திருக்கிறாரு. ஓகேவா? அப்படிப்பட்ட பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அவருக்கு எல்லா வகையான சக்திகளும் இருக்குது. ஓகே, அப்போ நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொல்லி சில ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. அந்த ஸ்லோகத்தை வந்து நான் பரவாயில்ல, பட் வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் என்னென்னா, ஓ லார்ட் பகவானே, தயவு செய்து என்னை வந்து ஏற்றுக்கோங்க, என்னுடைய சேவையை வந்து ஏற்றுக்குங்க. ஓகேவா? தேன் வந்து பார்த்திங்கன்னா நான் பௌதிக உலகத்தில் ஆயந்த மெட்டீரியல் வேர்ல்ட் நான் பந்தப்பட்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் வந்து உங்களுடைய திருவடி பாதத்துக்கு, உங்களோட லோட்டஸ் ஃபீட்டுக்கு நான் என்னை வந்து எப்போதுமே உங்களோட லோட்டஸ் ஃபீட்டில் வச்சுருங்க, என்னோட எப்போயுமே உங்களுடைய திருவடி பாதத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இப்படி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறார். எப்போயுமே நான் உங்களோட திருவடி பாதத்தில் இருக்கணும் எப்போவுமே அப்படி சொல்கிறாரு. இந்த வார்த்தை வந்து மகாபுரு வார்த்தை சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரியும்? மகாபுரு சிசாசங்கம் சொல்லியிருக்கிறாரு. எத்தனாவது அஷ்டகம்? பிரஜாமாதாஜி. ஐ நந்த தனுஜா கீங்கரம் பதிதம் மா விஷயமே பாவும்போது கிருப்பையா தவ பாதனா லோட்டஸ் ஃபீட், பகவான் லோட்டஸ் ஃபீட். தவ பாத பங்கஜ ஸ்தித தூளினா என்னை அட்லீஸ்ட் ஒரு தூசி மாரியாச்சும் என்னை வச்சுக்க பகவானே. உன்னோட திருவடி பாத்தில் நான் எப்போவுமே உன்னோட தூசியாச்சும், உன் திருவடி பாதை எப்போயுமே தூசியாகவே நான் இருக்கணும், நான் எப்போவுமே உன்னோட திருவடி பாதையில் இருக்கணும். தென் அப்போ தான் வந்து நான் இந்த பௌதிக சம்சார சாகரில் நான் விடுபட முடியும். ஏன் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எல்லாரும் பகவானோட திருவடி பாதை இருக்குன்னு சொல்லி பார்த்த மாட்டாங்க எல்லா ஆச்சாரியர்களும்? என்ன காரணம்? வாய் என்ன காரணம்? அதாவது ஸ்ரீமன் குரு மகாராஜ் ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் வந்து நல்ல புக்கு, அது பேர் ஞாபகம் இல்லை. அதில் ஒரு அழகாக ஒரு எனாலஜிக்கலாக சொல்லி ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லியிருப்பார். கெத்தகி ஃப்ளவர்னு சொல்லி ஒன்று இருக்குமா. கெத்தகி ஃப்ளவர் என்னன்னு தெரியல, பட் வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை. அது கொஞ்சம் ஞாபகம் சொல்கிறேன். ஒரு ஃப்ளவர் இருக்குமா, அது வந்து என்னென்னா ரொம்ப பார்க்க வெளியே அழகாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோமா அதில் வந்து ஃபுல்லாக வந்து முள்ளாக இருக்கும். ஆனால் அது கிட்ட போனால் டக்குன்னு வாய முடியும். பார்த்துருக்கீங்களா அந்த பூவே? அது பேர் என்னது? அது என்னமோ பேர் போட்டிருப்பாங்க. அதில் என்ன ஆகுனா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வண்டோ ஒரு தேனோ உள்ளே போகிறதுக்கு ரொம்ப அழகாக உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா ஒன்று மாட்டி செத்து போயிடும், இல்லைன்னா வெளியே வந்துச்சுன்னா அப்படி போய் சப்ச்சி வெளியே வந்துச்சுன்னா அது முள்ளில் அதோட ரெக்கை இருக்குல்ல, அதோட இது இருக்குல்ல, அந்த ரெக்கைப்பட்டு முள்ளுப்பட்டு எல்லா ரெக்கையும் கிழிஞ்சி அப்படியே வந்து வெளியே வந்து தொப்புன்னு வந்து விழுவும். அந்த மாதிரி இந்த பௌதிக என்ற உலகம் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும் வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ள முள்ளாக இருக்குது. நம்ம ஜீவாத்மா என்ன பண்ணுறது, இந்த அழகாக இருக்குது இங்கே என்ஜாய் பண்ண போகிறோம் சொல்லி உள்ளே பூந்து இந்த எப்படி இந்த தேன் வந்து தன்னை ரெக்கையை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்து தொப்புன்னு வந்து விழுவுதோ அந்தமாரி நம்ம படாத பாடுபட்டு மாயாதேவி நம்மளை வந்து வறுத்து எடுத்து நம்மளை வந்து ஒரு 2 குத்தி இந்த உலகத்தில் நம்ம வந்து துணி துவைப்போம் பார்த்தீங்களா. அந்த காலத்தில் இப்போ வாஷிங் மிஷின் போடுறாங்க. அந்த காலத்தில் வந்து துணி போட்டு அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க இப்போ நீங்களா. துணி அடித்தா தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையேன்னு ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அந்தமாரி மாயை நம்மளை போட்டு துணியை போட்டு அடித்து இப்போ காயை போட்டு வெளியில் நம்மளை ரெக்கெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்து உழுவுறோம். இதுதான் இந்த பௌதிக உலகம். பகவான் குருவோடைய லோட்டஸ் ஃபீட், பகவான் லோட்டஸ் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஏன் லோட்டஸ் ஃபீட் சொல்கிறாங்க, ஏன் பகவானோட பாதை ஏன் வந்து தாமரை பூ சொல்கிறாங்கன்னா
இந்த தாமரைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிறதுக்கு நடுவில் அந்த அந்த ஹனி உள்ளுக்குள்ள இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தேன் வரும். ஆனால் அதில் எந்த வகையான கஷ்டமும் இருக்காது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனில் இருக்கும். அது அழகாக வந்து அங்கே தேனை குடிச்சிட்டு அது ஃபுல்லாக அந்த தேனை சுற்றி இருக்கும். அந்தமாரி குரு அண்ட் பகவானுடைய ஃபீட்டில், லோட்டஸ் ஃபீட், அது அவருடைய கால் பாதத்தில் அது என்றைக்குமே வந்து தாமரைப்பூ மாதிரி. அங்கே என்றைக்குமே வந்து பகவானோட திருவடி பாதம் அது முழுக்க முழுக்க அங்கே வந்து அமிர்தம் இருக்குது. அந்த அமிர்தத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹனி மாதிரி, அது சரி அந்த பீ மாதிரி, அந்த தேன் மாதிரி குரு வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இல்லை நம்ம வந்து அந்த பகவான் கருணையால் அந்த அந்த பீ மாதிரி, அந்த என்ன சொல்கிறது, அந்த தேன் மாதிரி நம்ம எப்போதுமே அந்த பகவானுடைய இல்லைன்னா குருவோடைய தாமரை பாதையில் நம்ம எப்போதும் சுற்றிட்டு இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எப்போதுமே நெக்டர் கிடைக்கும். இப்போ ஏன் தேன் வந்து அந்த பூ சுற்றி ஓடி இருக்குது? என்ன காரணம்? என்ன காரணம் பருவம்? ஏன்னா அங்கே வந்து ஹனி உள்ளுக்குள்ளே இருக்குது, பூக்குள்ளே இருக்குது, அதான் சுற்றி போகுது. அந்தமாரி பகவானோட திருவடி பாதத்தில் எப்போதுமே அமிர்தம் இருக்குது. அப்போ பக்தர்களாகி நம்ம அந்தமாரி பகவானோட திருவடி பாதல் வந்துட்டுமே ஆனால் நம்மளுக்கு ஃபுல்லாக இன்பம் தான். அதனால தான் பகவானோட திருவடி பாதத்துக்கு, லோட்டஸ் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? லோட்டஸ் ஃபீட். ஓகே, இன்னொரு முக்கியமாக பேர் இருக்குது. பிரஜராணி மாதாஜி என்ன பேர் சொல்லுங்கள்? என்ன பேர் பிரபு? ஆபய சரணாரவிந்த. அபய சரணாரவிந்த. அபய சரணாரவிந்தா, சரணாரவிந்தன்னா சரணம்னா பகவான் ஃபிட். பகவான திருவடி பாத பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஆபய. ஆபயனா எந்த வகையான பயமும் கிடையாது. ஓகேவா? அதாவது மகாராஜ் வந்து இதை ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களையும் போரிங் அடிக்கக்கூடாது, உங்களையும் வந்து என்ன சொல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்கக்கூடாது சொல்லி நான் அப்படியே வந்து ஒன்றுன்னா வந்து கொஞ்சம் சுருக்கி அது ஜூஸே புளிச்சு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நம்ம சில விஷயங்கள் பேசும்போது, ஆதாரபூர்வம் பேசும்போது அதில் வந்து நிறைய பவர் இருக்கும் அதில். ஓகேவா? அதனால தான் நான் அதை எடுத்து பேசுகிறேன். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரார்த்தனை, நம்மளுடைய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து மனதிலேருந்து நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக வந்து பகவான் அதை ஏற்றுக்கொள்வார். ஓகேவா? நம்ம மனசு சுத்தமாக இருக்கோ இல்லை சுத்தமாக இல்லையோ, நம்ம பியோர் டிவோட்டி ஆகிட்டோம் பிரபு, இல்லை நான்லாம் ஒன்றும் பியோர் டிவோட்டி ஆகலை, நான்லாம் வந்து சுத்தமாக பக்தராக ஆகலை, அந்தமாரி இங்கே ட்ராமாவை வந்து பகவான் கேட்கவே இல்லை. நம்ம அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணும் போது நம்ம வந்து ஃப்ரம் கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளுக்குள்ளேருந்து நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது எல்லா வகையான நன்மையும் பகவான் வந்து நம்மளுக்கு கொடுப்பார். அதனால தான் பிரார்த்தனை வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பகவானோட திருவாடி பாதத்தை சுற்றி வந்து இருக்குது. பகவானோட திருவாடி பாதத்தை பிடிச்சிக்கணும், சும்மா வந்து பிடிச்சிக்கிறதில்ல, பகவானோட ஃபோட்டோவை தூக்கி மேலே மாட்டியது மட்டும் கிடையாது. நம்ம அங்கே பகவானோட திருவாடி பாதத்தில் இருக்கணும்னா அது முக்கியமான விஷயம் வந்து சொன்ன 2 விஷயம். என்னது? ஒன்று நம்பிக்கை, ஒன்று சரணாகதி. சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we get much help by this association. ஓகே, சரணாகதி அடையணும்னா பகவானுடைய பக்தர்களோட கருணையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சரணாகதி அடைய முடியும். பகவானுடைய பக்தரோட கருணை இல்லைன்னா நம்ம சரணாகதி அடைய முடியாது. ஏன்னா சரணாகதி என்பது நம்ம சொந்தமாக வர வைக்க முடியாது. சரணாகதி அடைந்த பக்தர்களோட இல்லை சரணாகதி அடைந்த பக்தர்களோட வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம சரணாகதி அடைய முடியும். புரியுதா? அப்போ இது ஓகே, பாகவதம் 1வது காண்டம் 2வது அத்தியாயம், பக்தி ரசாமிர்த சிந்து 1வது காண்டம் 2வது அத்தியாயம் 90வது ஸ்லோகத்தில் சஜாதி யாஷஹே சிங்கே சாது ஸ்வாவரேஹே அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. அதாவது குட் அசோசியேஷன் வித் சாது who is the same line and also superior to ourselves. அதாவது சாது சங்கம் நம்ம யார்கிட்ட எடுக்கணும்னா, சாதுனா வந்து யாருன்னா தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள். அவங்க எப்படி இருக்கணும்னா பகவானோட பகவான் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த பரம்பரா சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து காவி சட்டை போகிறவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து குரு அந்த வைஷ்ணவர்கள், சாதுக்கள், சுவாமிஜி நம்பிடக்கூடாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் நிறையா வந்து ஏமாற்றக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்களா இல்லை மகேஷ் பிரபு? நிறையா ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம சேம் லைன் என்ன அர்த்தம்? பகவானுடைய விஷயத்த உள்ளபடி சொல்கிறவங்களுடைய விஷயங்களை ஆச்சாரியர்கள். இப்போ உதாரணத்துக்கு என்னது, யார் வந்து உண்மையான சாது, யார் உண்மையான சுவாமி, யார் வந்து உண்மையாலே ஃபாலோ பண்ணுறாங்க, யார் வந்து போலி, யார் டூப்ளிகேட், எப்படி கண்டுபிடிப்பீங்க?
நாலேஜ் எல்லாம் தான் கொடுக்குறாங்க பிரபு. நம்மளுக்கு இருக்க நாலேஜா? நம்மளுக்கு இருக்க நாலேஜ் வச்சு தான் எல்லோரும் ஏமாத்துறாங்களே வெளியில். இப்போ ஒருத்தர் வந்து சுவாமிஜி வந்து நிற்கிறாரு, காவி சட்டை போட்டிருக்காருன்னா ஒரு 100 பேர் 10 பேர் போவாங்க இல்லையா? திடீர்னு உங்கள் துன்பத்தை நான் தீர்க்கிறேன், உங்களோட கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் பண்ணி நின்றாருன்னா இப்போ 100 பேர் போக மாட்டாங்களா? ஹரிகிருஷ்ணன் டிவோட்டி நிறைய பேர் போவாங்களே. இப்போ ஹரிகிருஷ்ணனில் வந்து நிறைய பேர் நம்பிக்கை உள்ளவங்க, முழு நம்பிக்கை உள்ளவங்களும் இருப்பாங்க, பாதி நம்பிக்கை உள்ளவங்களும் இருப்பாங்க, சாதாரண லைட்டாக நம்பிக்கை உள்ளவங்களும் இருப்பாங்க. மனசு ஈர்க்கப்படுமே. இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரமேஷ் பிரபு குரு எப்படி பிரபு? இப்போ அவங்க வெளியில் குரு கௌரவங்க வச்சுருக்காங்க வச்சுக்கலாம், எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உண்மையான சுவாமிஜி இல்லைன்னா உண்மையான சாது டூப்ளிகேட் சாது எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? ரமேஷ் பிரபு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐயோ கண்டுபிடிச்சாரு, ஆனால் என்ன சொன்னதான் கண்டுபிடிக்கல. உண்மையான சாது போலி சாது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட்டு அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். கேஸ் வந்த மாதிரி நீங்கள் தான் ஏற்கனவே பதில் சொன்னீங்க, தெரிலையா? பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சாது ஒரு சுவாமி இருக்கிறாங்க, யார் இருந்தாலும் அவங்க குரு பரம்பராவில் வரணும். எப்படி வரணும்? அவங்களுக்கு ஒரு குரு இருக்கணும். அவங்களுக்கு குரு இருக்கணும், அந்த குருவுக்கு மேலே குரு இருக்கணும். ரெண்டாவது அவங்க ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும், அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு பேர் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க வந்து வராங்களா முதல் பார்க்கணும். பிறகு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்றைக்குமே ரெண்டாவது விஷயம் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, என்றைக்குமே வெறும் குரு வழிபாட்டில் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. அந்த சாதுவோ இல்லை அந்த வைஷ்ணவரோ அந்த குருவோ கடைசி வரைக்கும் பகவான் யார் கடவுள் யாருன்னு காட்டணும். மோஸ்ட் ஆஃப் அந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கே வந்து நிற்கும்? ஒன்று தியான ப்ராசஸில் வந்து நிற்கும், இல்லைன்னா வந்து ஒளி வழிபாடில் ஜோதியில் வந்து நிற்கும், இல்லைன்னா வந்து குரு வழிபாடில் வந்து நின்றோம். ஞானம் ஒளி இல்லைன்னா குரு, இதை தாண்டி அடுத்த கட்டம் போகாது. ஏன் நீங்கள் ஹரிகிருஷ்ண தவத்தை முதல்ல போயிருக்கீங்களா பிரபு? போயிருக்கீங்களா? இல்லை ஹரிகிருஷ்ணன் தவிர்த்து மற்ற ஆன்மீக சொசைட்டிக்கு போயிருக்கீங்களா வாழ்க்கையில்? குரு வழிபாடு, ஜோதி வழிபாடு, தியானம், இந்த 3ல் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கடவுள் யார்? சில இடத்துல சிவபெருமானை சொல்லுவாங்க, ஓகே சிவபெருமானை வச்சுக்குவாங்க, சிவபெருமான் இது பண்ணுவாங்க. ஆனால் சிவபெருமானை வந்து அவங்க முழுசாக சொல்லி முடிக்க மாட்டாங்க. சிவபெருமான் யார்? சிவபெருமான் இங்கே என்னவா இருக்கிறாரு, அவர் எப்படி இங்கே செயல்படுத்தினா சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் என்ற ஒரு வச்சு இல்லை கடவுளை எதோ வச்சு இவங்க வந்து தனிப்பட்ட முறை செய்வாங்க. இதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்டது வந்து கடவுள் யார், அந்த கடவுள் யாருன்னு சொல்லிட்டு பிறகு அந்த கடவுள் ஏன் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளும் சொல்லி சாஸ்திரத்தில் போட்டுருக்கதை நம்ம இங்கேருந்து அந்த எவிடன்ஸ் காட்டணும். இதுதான் அங்கீகரிக்கப்பட்டது. புரியுதா? அப்போ இந்த மனுஷ பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்திருக்கிறாரு. இந்த காப்பாற்ற வந்த பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 விஷயம் கொடுக்குறாரு. நாமம், ரூபம், குணம், லீலை அண்ட் பரிவாரம். இந்த 5 விஷயம் கொடுக்குறாரு. நாமத்தை கொடுக்குறாரு, ரூபத்தை கொடுக்குறாரு, லீலைகள் செய்கிறாரு, அவர் குணங்களை கொடுக்குறாரு, பிறகு பரிவாரம்னா அவர் பக்தர்கள் அனுப்புகிறாரு. நம்ம இந்த லோகத்தில் இதில் 5ல் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஏதாச்சும் ஒன்றை வந்து எடுத்துக்கணும். இல்லை 5ஐயும் எடுத்துக்கிறது தவறு கிடையாது. முக்கியமாக நாமம், அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த நாமம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சக்தியும் உள்ளுக்குள்ளே இருக்கும். நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா பவரும் இந்த நாமத்துக்குள் தான் இருக்குது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மகாராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த மனுஷ பிறவியை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? பாசிட்டிவ் விஷயங்கள் உள்ளுக்குள்ள எடுத்துடணும், ஆட்டோமேட்டிக்காக பௌதிக விஷயங்கள் வெளியாகிடும் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து சுகதேவ கோஸ்வாமியோடைய ஒரு விஷயத்தை காட்டுறாரு. பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்குறாருன்னா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட, மகாராஜா எனக்கு வந்து சாபம் கிடச்சிருக்கு, 7 நாள் நான் வந்து பாம்பு கடிச்சு சாப்பிட போகிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்குறாரு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாருன்னா செகண்ட் கேண்டோ முதல் அத்தியாயம் 13வது சொல்கிறாரு. கட்வாங்கோ நாம ராஜசி
இனித்வேதாம் இனாயுசா மதுர்தா சர்வம் உஸ்ரியா கதாவான் அபயம் ஹரிம். அந்த கதாவான் அபயம் ஹரிம் என்ன சொல்கிறேன்னா, பரிசு மறைஞ்சா உனக்கு 7 நாள் சாப்பிட்ற, வெரி குட். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் டைம் இருக்குது, இது போதும். ஒன்று நம்ம வந்து பெரிய டைம் வேணாம், இதுவே ரொம்ப கூட. இது அவருக்கு ஆச்சரியமாக ஆகுது. யாருக்கு? பரிசு மகாராஜாவுக்கு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நீ 2வது ஸ்டார்டிங்கில் இந்த கதை வரும், கட்டுவாங்க மகாராஜா. அவர் சொல்கிறாரு, கட்டுவாங்க சொல்லி ஒரு மகாராஜா இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைமை வந்து கேட்பார், எனக்கு இன்னும் இறக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்குன்னு. அப்போ அந்த டைமை கேட்டோன்னே பகவான் சொல்லுவார் அவருக்கு, உனக்கு ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, உனக்கு ஒரே ஒரு முகூர்த்தம். அதான் சொல்கிறாங்க, முகூர்த்த சர்வ உஸ்ரியா. முகூர்த்தம்னா வந்து என்னது? என்ன கல்யாணமா? நேரமா? அது என்ன, எப்படி ஒரு நேரம் எப்படி எப்படி அது கல்குலேட் பண்ணுறது? இப்போ கல்யாணம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அது தாலியை வந்து இந்த முகூர்த்தத்துக்குள்ளே கட்டணும்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அதாவது உதாரணம் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். கல்யாணம் சொன்னோன்னு ஞாபகம் வருது. நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு இதுங்களா, நாங்கள் வந்து முந்தி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், கூட்டாளியோட கூட்டாளி கல்யாணம். அப்போ அங்கே வந்து பூஜாரி வந்து முகூர்த்தத்தை வந்து அந்த முகூர்த்தத்தை சொல்கிறேன் முகூர்த்தத்தை குறிச்சி கொடுத்துட்டாரு. இந்த கல்யாண கார்டுலேயே போட்டிருக்கு முகூர்த்தம் வந்து ரொம்ப நேரம் இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலைல கல்யாணம், ஒரு 10-9 மணி போல் கல்யாணம். அப்போ முகூர்த்தம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்போ சூரியன் வந்து அந்த மத்தியானம் வரதுக்குள்ளே தாலி கட்டிடணுன்னு. அப்போ மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளி ரொம்ப, அப்போ வந்து நிறையா வந்து பாடல் எல்லாம் பாடி தூக்கிட்டுலாம் வருவாங்களே, டான்ஸ்லாம் ஆடி பண்ணிடுவாங்களே. மற்ற கேஷன் எல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ பாட்டு டான்ஸ்லாம் ஆடி வருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு ஒன்றும் வந்து 5 நிமிஷம் தாலி கட்டணும். இங்கே என்ன ஆகுதுன்னா இவங்க தூக்கி டான்ஸ்லாம் ஆடி இருக்கணும். பூஜாரி நீங்கள் என்ன பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் அந்த மனவிலேருந்து இறங்கி வந்து இந்த இவங்களை ஆட்டி டான்ஸ் ஆடுறாங்களா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கூட்டி இழுத்துட்டு போகிறாரு. ஏன்னா அந்த முகூர்த்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஆனால் அப்பயும் போய் அந்த முகூர்த்தத்துக்குள்ளே வந்து தாலி கட்டுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. முகூர்த்தம் முடிஞ்சு தான் அவங்களுக்கு தாலி கட்டினார். அந்த முகூர்த்தம் என்னது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது, இத்தனை நிமிஷத்துக்குள்ளே. நீங்கள் பாருங்கள், பூஜாரிங்க வந்து அந்த முகூர்த்தத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே மாப்பிள்ளை பொண்ணு தாலி கட்டணும்னா, மாப்பிள்ளை கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டைம் தெரியும். ஆனால் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்படியே லைட்டாக இழுப்பாங்க பின்னுக்கு. இல்லை ஒரு வேளை லேட்டாக வந்துட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு எதை ஸ்கிப் பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியாது. அவங்க எதை ஸ்கிப் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வந்து இந்த டெக்னிக் வந்து நீங்கள் அந்த பூஜாரி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக முகூர்த்தம் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா இங்கே எப்படி போட்டு ஜபமாக இழுக்கணுமோ அவங்க இழுப்பாங்க, ஓகேவா? அந்த முகூர்த்தத்தை வர வரைக்கும். ஒருவேளை நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, ஏன்னா பொண்ணு வந்து ஏன்னா புடவை மாற்றணும் மாதிரி லேட்டாக ஆயிடுச்சுன்னா அங்கே எதை ஸ்கிப் பண்ணுமோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓகேவா? அப்போ அந்த முகூர்த்தத்துக்குள்ளே தாலி கட்டி அந்த முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அக்னியை வந்து 7 வாட்டி சுற்றிடணும். அப்போ சுற்றி வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சுப நேரம் சொல்லுவாங்க. அக்னி சுற்றி வருது, இதுதான் என்ன காரணம்? நான் அன்றைக்கி சொன்னேன் எங்கேயோ, இதுக்காக அக்னி சுற்றி வராங்க. என்ன காரணம் கேசவகந்த மாதிரி தெரியலையா? சாட்சி. ஓகே, முக்கியமாக இன்னொரு காரணம் என்னது ரமேஷ் ப்ரோ? அக்னி சுற்றினீங்களே இல்லையா ப்ரோ? எல்லாம் சுற்றுவோம், நம்ம எல்லாம் சுற்றிருப்பாங்க. எதுக்காக அக்னி சுற்றுறாங்க? கஷ்டமா? என்ன கஷ்டம்? கஷ்டம். அக்னி ஏன் சுற்றுறாங்க? ஏன் வந்து ஏன் அக்னி வைக்கிறாங்க? காரணம் என்ன? ப்ராப்ளமா? அக்னி வந்து இப்போ என்றைக்கும் வந்து சாட்சி வருவோம். அக்னி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து அவர் சாட்சியாக இருப்பார். அந்த அக்னி மூலமாக என்ன நடக்குன்னா நமக்கு வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குன்னா அக்னியை சுத்தம் போது 7 வாட்டி சுத்தம் போது ஆக்சுவலி மந்திரத்தை சமஸ்கிருதம் படிக்கிறாங்க. நீங்கள் சமஸ்கிருத மந்திரத்தை இப்போ ChatGPT வந்துருச்சு, நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி அதை அப்படியே தூக்கி நீங்கள் ChatGPT போட்டிங்கன்னா தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் மாற்றிங்கன்னா அங்கே என்ன படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் வந்து மேலே கீழே யோசிப்பீங்க இதுதான் சொல்கிறாங்களான்னு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அங்கே ஒன்றும் மந்திரம் ஒன்றும் பெருசாக இல்லை. முதல் தேவர்கள் கூப்பிட்றது எல்லாம் வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்தை வந்து ஆண் வந்து அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறது கடைசியாக தான் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, மந்திரம் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க தேவர்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க தேவர்களுக்கு. அப்புறம் தேவர்கள்லேருந்து அவங்கக்கிட்ட மாற்றுவாங்க, அவங்களேருந்து மாற்றி கடைசியாக தான் வந்து அவங்க தான் எடுத்து உங்களுக்கு பொண்ணு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுதான் அந்த மந்திரத்தில் வரும். அதனால புடவை 2 வாட்டியில் மாற்ற சொல்லுவாங்க. மகேஸ்வர் யோசிக்கிறாரு,
இதுக்குள்ள இவ்வளோ சூட்சமாக இருக்கானே. அப்போ இதெல்லாம் நடந்து அந்த அக்னியை சுத்தம் போது தான், அந்த முகத்துக்கு சுத்தம் போது தான், அந்த முகத்துக்கு செய்யும் போது அந்த அக்னி சுத்தம் போது என்ன நடக்குது, நம்மளோட பாவங்கள், கணவனுடைய பாதி புண்ணியம் மனைவிக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது. கேட்டிங்க, இங்கே கிரெடிட் ஆயிரும். கணவனுடைய பாதி புண்ணியம் மனைவிக்கு போயிடும். மனைவியோட பாதி பாவங்கள், அவங்க எத்தனை பேர் என்னென்ன செஞ்சுட்டாங்களோ, அவங்க ஆணாக இருக்கும் போது, பெண்ணாக இருக்கும் போது, குரங்காக இருக்கும் போது, கையில் இருக்கும், என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அந்த பாதி பாவங்கள் அப்படி இங்கே ஆயிரும். இது நிறைய ஆண்கள் தெரியல. என்ன பண்ணுவாங்க, எல்லாம் என்ஜாய்னு சொல்லிட்டு கை தூக்கி அங்கே வந்து பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அங்கே தெரியாத வாழ்நாள் ஃபுல்லாக அழுந்து உளுந்து கதறி சேர்த்த புண்ணியம் அது பாதி 50% அங்கே போச்சு, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நல்ல நேரம் முடிந்து கூட சொல்கிறாங்க. நல்ல முகூர்த்தம் வந்து அந்த முகூர்த்தத்தில் அதை செய்யும் போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முகூர்த்தம் ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட தான் இருக்கும். அவ்வளோதான் வந்து நேரம் இருந்துச்சு கட்டுவாங்க மகாராஜாக்கு. நம்ம கட்டுவாங்க மகாராஜா என்ன பண்ணார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பகவானுக்கு கேட்கும் போது அவர் வந்து பகவானை முழுக்க நேரடியாக பார்த்து பகவான் மட்டும் நினச்சிட்டு இருப்பார். இப்போ அந்த கதை அப்படியே வரும். அப்போ அதுக்கு பக்தி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, கட்டுவாங்க அது பாருங்க, கட்டுவாங்க. ஓகே, அதாவது நம்மளுக்கு இந்த பௌதிக லோகத்திலேருந்து வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல அசோசியேஷன் கிடைச்சால் போதும். அந்த ஒரு அசோசியேஷன்னால், ஒரு சத்சங்கத்தினால நம்மளோட வாழ்க்கையோட டைரெக்ஷனே நம்ம மாற்ற முடியும். அது வந்து மகாராஜ் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து சில புரோபாதர் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்குறாரு. ஓகேவா, புக்கில் கத்துறாரு, அப்புறம் ஆடியோவில் கத்துறாரு, அப்புறம் ஹரிகிருஷ்ண மதம் சொல்லி எல்லா வீட்டில் ரேடியோவில் கத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் ஏதாச்சும் ஒரு தருணத்தில் பகவான் கருணையால் இல்லை நம்மளோட சுக்குர்த்தியோட கருணையால் என்ன நடக்குன்னா, எப்போயாச்சும் நம்மளுக்கு சீரியஸாக புரோபாதர் என்ன சொல்கிறாரு, புரோபாதர் என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஏன் நம்மளுக்கு எதுக்காக அந்த ஒரு கணத்தில் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது. வாழ்க்கை இருக்குது, இப்போ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நல்ல அசோசியேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குட் அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி சில சமயத்தில் நானே நிறைய பார்த்துருக்கேன், புரோபாதர் புஸ்தகம் புரோபாத இயக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் புரோபாதர் என்ன சொல்ல வர நிறைய புரியாது. ஆனால் அவங்களுக்கு அப்புறம் வந்தக்கூடிய ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் சொல்லி பிறகு அதுக்கப்புறம் புரோபாதம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல அசோசியேஷன், ஒரு குட் அசோசியேஷன் நம்மளுக்கு ஒரு கணம் சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவமாத்திரனா கொஞ்ச நேரம், லவமாத்திர சாதம் சர்வ சித்தி ஹோய், கொஞ்ச நேரம் ஒரு நல்ல அசோசியேஷன் கிடச்சிச்சின்னா அந்த சட்சங்கம் என்ன பண்ணுன்னா நம்மளை மிகப்பெரிய ஒரு தவறான பாதையிலேருந்து வெளியாக்கி நம்மளை பகவான்கிட்ட கொண்டு வந்துடும். ஓகேவா, இது சில புரோபாதருடைய லீலையில் நடந்த ஒரு விஷயம் என்னதுன்னா, புரோபாதருடைய புஸ்தகம் இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 பேஜ் நினைக்கிறேன், அது வந்து என்ன ஆயிடுச்சு, அது கதை ரொம்ப நாள் ஆச்சு, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது என்ன ஆயிடுச்சு, அது அந்த ஒரு புஸ்தகத்தோட புரோபாதரோட ஒரு புஸ்தகத்தோட ஏடு, அந்த ஒரு பேஜ் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாற்றும். ஒரு சட்சங்கம் வந்து சட்சங்கன்னா வெறும் பேசுறது மட்டும் இல்லை, அவங்களோட புஸ்தகம், அவங்களோட ஆடியோ ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு கிளிக் பண்ணும். அப்போ புரோபாதரோட ஒரு ஏடு என்ன பண்ணுன்னா அது ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதுக்கு உதாரணம், ஒரு டிவோட்டி என்ன பண்ணிக்கிறார், அவர் வந்து இந்த கிளப்பிங்லாம் போகிறதுல இருந்திருக்கு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலை செய்கிறவர். அப்போ அந்த கிளப்பிங் முடிஞ்சோன்னா அங்கே வந்து பார் இருக்கும், தண்ணி இருக்கும், இதெல்லாம் க்ளீனிங் பண்ணி வெளியில் குப்பை இதில் போடணும். அப்போ அது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த குப்பையெல்லாம் போட்டு எல்லாம் பின்னாடிலாம் முடிச்சோன்னே இந்த கிளப்பிங்லாம் முடிவு பார்த்தீங்கன்னா விடிகாலம் ஆயிரும், 3-4 மணி ஆயிரும். எல்லாம் முடித்து அவர் க்ளீனிங் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. அப்போ அவர் எல்லாத்தையும் குப்பையை எடுத்து பண்ணி என்ன மெயின் குப்பை தொழிலில் போய் கொண்டு போடணும். அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வெளியில் வந்து நிறைய ஹரிகிருஷ்ணன் டிவோட்டிஸ் அது ஆரம்ப காலத்தில் நிறைய வந்து டெம்பிள் கொடுத்துட்டு போவாங்க. டெம்பிள் கொடுத்து போகும்போது சில பேர் பார்த்து வச்சுக்குவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வந்து என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த டெம்ப்ளேட்டை வந்து தூக்கி குப்பத்தொட்டில் போட்டிருக்காங்க. அது குப்பத்தொட்டில் போட்டு அது எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இவர் அந்த குப்பத்தொட்டில் குப்பையை போட போகும்போது ஏதோ கிளப்பிங்கில் வேலை செஞ்சு இந்த குப்பத்தொட்டு மூலம் அங்கே ஒரு தாள் கிடைக்குது. திடீர்னு ஒரு தாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா என்னது எடுத்து பார்ப்பாங்களே, அப்படி எடுத்து பார்த்து அந்த டெம்பிளுக்கு வாங்க ஹரிகிருஷ்ண மந்திரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளாஸுக்கு சொல்லி அதை பார்த்து அதில் வந்து எப்போவுமே புரோபாதரோட டெம்ப்ளேட், இப்போ நம்ம டெம்ப்ளேட் அடிக்கிறோன்னா என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இடம் ப்ரோக்ராமே இது போடுறோம். புரோபாதர் டெம்ப்ளேட் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பேக் டு காட் மேகசினை நீங்கள் வந்து புரோபாதரோடைய அந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க எப்படி அவங்க மேகசின் செய்வாங்கன்னு, எப்படி அவங்க வந்து அந்த டெம்ப்ளேட் செய்வாங்கன்னு.
டெம்ப்ளேட் செய்யும் போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாக் கொடுக்குறாங்க வச்சிங்களேன், அவன் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய ஏதாச்சும் விஷயங்கள் ஒரு கோட்ஸ் மாதிரி நச்சுன்னு அப்போ நம்மளுக்கு மனசில் அப்படியே ஆணியமாக டக்குன்னு இறங்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படி போட்டிருப்பாங்க. அந்த மாரி தான் வந்து அதில் அந்த ஒரு பகவானோட வார்த்தை புரோபாதரோட அது இதுதான் வந்து என்ன பண்ணிச்சு, அந்த பக்தரை இழுத்து அவங்கள வந்து கிருஷ்ண பக்தர் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து ஏதாச்சும் கேட்சியாக ஒன்று போடணும். அது வந்து புரோபாத அவர் டெம்ப்ளேட் எப்போவுமே அது வந்து வச்சுருப்பார், ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாரு, நீட்டாக எழுதிட்டு பார்ப்பது படித்தோன்னா டக்குன்னு ஏதாச்சும் அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து புரோபாதரோட வேர்ட்ஸு ஒருத்தங்களை மிகப்பெரிய அளவில் பக்தரை மாற்றிருக்கு. ஒன்று ஒரு உதாரணம் வந்து என்னதுன்னா, சட்சங்கம் வந்து பாருங்கள் எப்படி வேணாலும் போகலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே நடந்தது, இதை நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் மோடிவேட் பண்ணி நாங்கள் எங்கள் நமஹாட்டில் வந்து 2022-23 நாங்கள் அந்த ட்ராமாவே நாங்கள் நடித்தோம். நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் போட்டு என்னதுன்னா, ஒரு பக்தர் வந்து அவர் பக்தர் இல்லை, வந்து என்னென்னா குடும்ப சூழ்நிலையால் என்ன பண்ண பல பிரச்சனையால் எவ்வளோ வந்து சால்வ் பண்ணி பார்த்தாரு, முடியல. ஆனால் கடைசி காலகட்டத்தில் இது கடைசி டைமில் பார்த்தா இது எதுவுமே சால்வ் பண்ண முடியல. என்ன பண்ணார், அவர் வந்து கடைசி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு போயிட்டார். சூசைட் பண்ணி போகிறதுக்கு அவர் ரெடியாக உட்காந்துருக்கிறார். ஓகேவா, என்ன தூக்க மாட்டிக்கலாம், உடனே மாட்ட முடியாது பிரபு, பல யோசனை வரும். ஓகேவா, என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எல்லாம் மாதிரி எல்லாம் இது பண்ணி அவர் தொங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட தொங்க போயிட்டார். அப்புறம் பார்த்தா வீட்டு மண்ணுக்கு வந்து ஹரே கிருஷ்ணா அதுமாரி வந்து யாரும் வந்து கூப்பிட்றாங்க. இது வந்து என்னடா கூப்பிட்றாங்க சொல்ல, திடீர்னு வந்து அது திறக்காமல் இருந்துட்டுனா திடீர்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம தூக்கு மனு பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கு கிட்டு போயிடும் சொல்லிட்டு அவர் வெளியே வந்து என்ன பண்ணுறாரு, கையில் திரும்பி வெளியாக்கிட்டு திரும்பி வெளியே போகிறார். வெளியே போயிட்டு பார்த்து உடனே அப்போ அந்தமாரி வந்து பேசுகிறாங்க, இது பண்ணோடனே அவர் மனசு கஷ்டம் சொல்கிறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு கயிறை வந்து அவர் என்ன செஞ்சு இருக்கிறாரு சொல்லி அவர் சொன்னோன்னே அந்த டிவோட்டி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் பேசி கொஞ்சம் மண்டையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அப்புறம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் மாற்றி பிறகு அவர் வந்து ஒரு பக்தராகவே மாறினார். அது சின்ன போர்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு நாங்கள் ஒரு ஸ்டோரி மாரி அழகாக இதாக பண்ணி ஒரு இது பண்ணி நாங்கள் வந்து 2023-22 நாங்கள் ட்ராமா பண்ணோம். நாங்கள் அதுக்கு தட்ஸ் வை புரோபாதருடைய வேர்ட்ஸு, புரோபாதருடைய இது வந்து இல்லை புரோபாதரோட பக்தர்கள் இல்லைன்னா ஆச்சாரியோட பக்தர்கள் இது ஏதாச்சும் மூப்பெல்லாம் கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் வை சட்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சட்சங்கம் வெறும் வந்து கிளாஸ் மட்டும் இல்லை, கிளாஸும் இருக்குது, புக்கு படிக்கிறது இருக்குது, கிளாஸ் ஓடியோ கேட்குறதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமாக புரோபாத கலியுகத்தில் என்ன சொன்னார்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் டிவோட் எசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ இருந்தாலும் டிவோட் எசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான அனார்த்தங்கள் அழுக்குகளை வெளியாக்கும். அதுதான் வந்து வெளிச்சம். நம்மளுக்கு அறியாமல் இருக்கிறத வெளிச்சமாக காட்டுறது பகவானோட கருணை, பகவானோட பக்த கருணை தான். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த லோகத்தில் வெளியாக்க முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி சீரியஸ்லி. அதனால் மகாராஜ் என்ன கடைசியில் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேரத்தை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் எந்த அளவுக்கு பகவானோடைய லோகத்துக்கு போகிறதுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைப்பு போடணும்னு சொல்லி மகாராஜ் சொல்கிறாங்கங்க. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत गंधराज की, जय भगवान श्री कृष्णचंद्र की, जय श्रील पुरोबादी महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. Yes, any question, Prabhu? Any question?